Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி இத்தாலி செல்ல உள்ளார். இந்த மாநாட்டில் G7 நாடுகளின் தலைவர்களோடு அவர் பேச்சுவார்த்தை நடத்துவார் என்று தெரிகிறது. मैं नरेंद्र दामोदर दास मोदी மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்ற பிறகு நரேந்திர மோடி பங்கேற்கும் முக்கிய வெளிநாட்டு நிகழ்வாக G7 உச்சி மாநாடு இருக்கிறது. பிரதமர் மோடியுடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், வெளியுறவுத்துறை செயலாளர் வினய் மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் உள்ளிட்டோர் பயணப்படுகிறார்கள். இந்த பயணத்தின் போது இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனியுடன் பிரதமர் இருதரப்பு பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளார். பிற நாடுகளின் தலைவர்களுடனும் தனித்தனியாக பேச்சுவார்த்தை நடத்துவார் என தகவல் வெளியாகியுள்ளது. இந்த ஆண்டு G7 உச்சி மாநாடு இத்தாலியின் அப்புலியா பகுதி அருகே நடைபெறுகிறது. 13, 14 ஆகிய தேதிகளில் நடைபெறும் இந்த உச்சி மாநாட்டில் யுக்ரைன் போர், காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதல் ஆகியவை முக்கிய இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், பிரான்ஸ் அதிபர் இம்மானுவேல் மேக்ரான், ஜப்பான் பிரதமர் ஃபுமியோ கிஷிடா, கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ உள்ளிட்ட தலைவர்கள் கலந்து கொள்கிறார்கள். இதில் யுக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி உரையாற்றுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. G7 என்பது அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ், இத்தாலி, ஜெர்மனி, கனடா மற்றும் ஜப்பான் நாடுகளை கொண்ட அமைப்பு. தற்போது G7 அமைப்பின் தலைமை பொறுப்பை இத்தாலி வகிப்பதால் அந்நாட்டின் உச்சி மாநாடு நடைபெறுகிறது. உறுப்பு நாடுகள் மட்டுமின்றி பிற நாடுகள் மற்றும் சர்வதேச அமைப்புகளுக்கும் G7 மாநாட்டில் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்தியா தவிர ஆப்பிரிக்கா, தென் அமெரிக்கா உள்ளிட்ட 11 நாடுகளுக்கு இத்தாலி அழைப்பு விடுத்துள்ளது. G7 உறுப்பினராக இல்லாவிட்டாலும் ஐரோப்பிய யூனியன் நாடுகள் இந்த உச்சி மாநாட்டில் பங்கேற்கின்றன. Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.